அச்சுவோட ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் இந்த வேலையெல்லாம். அச்சு இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஹாஃப் கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பலூன்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டாண்டும் ஸ்க்ரீனும் இருக்கிறனால அதில் டெக்கரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இந்த டெக்கரேஷன் ஒர்க்குக்கெலாம் வந்துட்டு இவரோட அக்கா பொண்ணு திக்ஷியோ எனக்கு ஹெல்ப் பண்ணால். லாஸ்ட்டாக தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணார். ஃபைனல் லுக் ரொம்பவுமே நல்லா இருந்தது. கேக் வந்து நான் கொடுத்த டிசைன் வேறு, அவங்க செஞ்சு கொடுத்த டிசைன் வேறு. பட் டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்தது. பட் கேக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது தான் பெரிய ஷாக். உள்ள கேக் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு ஃபுல் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாமே பண்ணி கேக் இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் அக்காவும் தான் வந்துட்டு வீடு ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து கேக் கட் பண்ணணும். அப்போ தான் புரிஞ்சுது நம்ம கேக்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக போய் வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. இந்த டஞ்சோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நம்ம போடவே கூடாதுன்ட்டு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று டேரெக்டாக போய் வாங்குங்க, இல்லைனா அவங்கள கொண்டு வந்து